அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் கோடை கொண்டாட்டத்தின் 5வது நாள் நிகழ்வாக இன்று கைபேசியில் புகைப்படம் எடுப்பது எப்படி. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் இல்லை எதுவுமே. எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, நிறைய செல்ஃபி எடுக்கிறீங்க, நிறைய ஃபில்டரும் போடுவீங்க, செம்ம. ஸோ அதை பற்றி ஒரு பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புகைப்படம் எடுப்பது எப்படி அப்படின்றது, அதுலேயும் மொபைல் ஃபோனில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு வகுப்பு இன்று. செக். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதற்காக வந்திருக்கும் திரு வசந்த் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக இந்த அரங்கத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். திரு வசந்த் அவர்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் நமது நூலகர் திரு ஜப ஜோஸ்லின் அவர்கள் சிறு உரையாற்றுவார். நன்றி. சவுண்ட் வேணா கொஞ்சம். இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நிறைய ஈவெண்ட் வந்திருக்கீங்க இது வரைக்கும். எல்லா நாளும் வந்து கை வைத்துங்க. கிரேட். 2 ஈவெண்ட் மட்டும் வந்தவங்க சொல்லுங்கள். 2 நாள் மட்டும் வந்தவங்க. வெரி குட். இப்போ இன்றைக்கி மட்டும் வந்தவங்க யார்? புதுசாக இன்றைக்கி வந்தவங்க நிறைய இருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க இல்லையா? சரி. இப்போ வந்து சார் வந்து மிஸ்டர் வசந்த் சார் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸாக கிட்டத்தட்ட வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் உள்ளவங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி இந்த துறையில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அது மாதிரி அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவுக்கு வந்து அவர் எடுத்த ஃபோட்டோகிராஃபி வந்து இங்கிலாண்டில் ஒரு மேகசினில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பெரிய சாதனையாளர்கள் வரணும். ஸோ சார் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து எப்படி ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம், என்னென்ன ஆங்கிளில் எடுக்கலாம், அதில் உள்ள என்னெல்லாம் முக்கியமான டெர்மினாலஜிஸ் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் வந்துருக்கு மொபைலில். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ஆட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த HDR அப்படி இப்படின்னு நிறைய டெக்னாலஜி வருது இல்லையா? எல்லாத்தையும் பற்றியுமே இன்றைக்கி வந்து காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு சொல்லி தர போகிறாரு. நீங்கள் இன்றைக்கி இந்த 2 ஹவர்ஸ் தாண்டி நீங்கள் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரியா? நிகழ்ச்சிக்கு போகலாமா? சரி, சாரை வந்து கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணும். அந்த லாஸ்ட் வரையும் எல்லாருக்குமே கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா? இங்கே மொபைல் எல்லாருமே எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணுறீங்க? நார்மலாக நீங்கள் எல்லாருமே மொபைல்ஸ் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் மொபைல்ஸே வச்சுருப்பீங்க. அவங்க பெரியவங்க எல்லார்ட்டையுமே கேட்கலாம். ஓகே, நீங்கள் மொபைலை ரெகுலராக என்னென்ன பேட்டர்னுக்கு, அதாவது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க? கால்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெசேஜஸ் பண்ணுறோம், வேறு என்ன பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? யூடியூப் வந்ததெல்லாம் இப்போ தான். ஸோ நீங்கள் ஓகே சூப்பர். ஓகே, பட் இன்னைக்கு சரி, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் அரௌண்டு மினிமம் எவ்வளோ கிட்ட உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே மொபைல்ஸ் இருக்குது? மினிமம் என்கிட்ட 10,000க்கு ஒரு மொபைல் இருக்குது. அது மாதிரி 1 lakh 1.5 lakh வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி கையில் யூஸ் பண்ணுற அளவுக்கு மொபைல்ஸ் வந்துருச்சு. இப்போது அன்றைக்கி பண்ண அதே கம்யூனிகேஷன் தான் பண்ணிருக்கீங்களா, இல்லை அதை வந்து ப்ரொடக்டிவாக எல்லோரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அது எப்படின்னு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ யாருமே அப்போ இன்றைக்கி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலன்றது தான் கரெக்டானதா?
ஓகேயா? இன்றைக்கி அந்த டே வந்து ப்ரொடக்டிவாக ஏதோ ஒரு விஷயம், அது சின்ன ஸ்டோரிஸாக இருக்கலாம், அது உங்களோட ஃபேமிலியோட ஒரு சின்ன மெமரிஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த இன்றைக்கி நம்ம அதை மாற்றுறதுக்காக ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறோம். சரிங்களா? என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோடய நேம் வசந்த். சரிங்களா? நான் ஆல்மோஸ்ட்டு 2008 ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். அப்பா பண்ணுறனால அப்பா கூட நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஃபிலிம் ரோல் கேமராஸ்லேருந்து இன்றைக்கி மிரர்லெஸ் வரைக்கும் எல்லா கேமராஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது பேசிக்காக நம்ம வச்சுருந்த சின்ன மைக்ரோமேக்ஸ் 2MP கேமராலேருந்து இன்றைக்கி ஒரு 12MP 48MP மொபைலில் வர அளவுக்கு இன்றைக்கி நம்ம அப்டேட் ஆகிட்டோம். ஸோ நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்டேட் ஆகணும். இன்க்ளூடிங் நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் இருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும் இன்றைக்கி கேலண்டர்ஸ்லேருந்து நோட் புக்கில் வந்து எல்லாமே இன்றைக்கி மொபைல் மாறிடுச்சு. ஸோ நம்ம ஹேண்டியாக எதை வச்சுக்கிறோமோ அதை நம்ம ஸ்மார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி மாறணுமோ அதை நம்ம மாறிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோடய நேம் வசந்த். நான் மதுரையில் தான் இருக்கேன். மதுரையில் தான் என்னோடய நேட்டிவ் எல்லாமே. நான் 2008 இப்போ வர ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்கேன். வெட்டிங்ஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் தான் என்னோடய கமர்ஷியல் தான் என்னோடய மெயின் ஆரிஜினு. சரிங்களா? ஸோ இது தவிர்த்து அதில் வர இன்கமில் நான் என்ன பண்ணலாம், ட்ராவல் ஓரியன்டா, இல்லை ஸ்ட்ரீட் ஓரியன்டா, இல்லை கல்ச்சர் ஓரியன்டா, இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நம்ம யூஸ் பண்ண பழைய விஷயத்த இன்றைக்கி அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதே பழைய விஷயத்தை இன்றைக்கி பார்க்க முடியுதான்னு கேட்டால் யார்கிட்டையும் இல்லை. ஸோ அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக எடுத்து ஒரு சின்ன விஷயங்களையும் பண்ணணும்னு நினைக்கிறது இது என்னோடய ஐடியா. இது எல்லாருக்கும் உங்களுக்கும் வரணும். இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலான்னு நினைக்கிறது. அது வந்து மொபைலாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், அது என்ன மோடாக வேணால் இருக்கலாம். அது உங்களால் முடிஞ்சால் லெட்டரில் எழுதி வைக்கலாம். ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் நான் டாக்குமெண்டேஷன் பண்ண விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நான் பண்ணதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக நீங்கள் எப்படி அதை பண்ணலாம், இதில் என்னென்ன வேஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் நம்ம பண்ணலான்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் குலசேகரப்பட்டினம் தசரா. தமிழ்நாட்டில் தசரா வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுற ஒரு ஊர். திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அது எப்போ வேணாலுமே நம்ம நவராத்திரி அப்போ நீங்கள் எப்போ போனீங்கனாலுமே பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ப்ரிப்பேர்டாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபோட்டோ வந்து யூகேயில் என்னோடய கேனான் சொல்லி கேமராஸ் இருக்குது. ஸோ அந்த கேனான் மேகசினுக்காக நான் ஷூட் பண்ணது. இந்த பிக்சர் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆல் ஓவர் ஓவரால் இந்தியாவிலேருந்து நம்ம ட்ரை பண்ணதிலே 4000 பேர் அட்டன் பண்ணோம். ஸோ இது தவிர்த்து வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து 19,000க்கு ஒரு பேக் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. யூகேலேருந்து வந்தது. இது ஆக்சுவலாக ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தவங்களோட கல்ச்சரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வந்து அவங்க நடந்துருச்சு இல்லை நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுதல் எடுத்துப்பாங்க. அது நிறைவேறிடுச்சு இல்லை நிறைவேறணுன்றதுக்காக அந்த கோவிலில் தீச்சட்டி அந்த மாதிரி எடுத்து வேல் குத்துறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கடலில் வந்து அந்த தீச்சட்டியெல்லாம் அங்கே போட்டுட்டு அங்கே சாமி ஆடுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக. இதில் அந்த இடத்துல பரவசத்தில் ஒருத்தர் வந்து ஜம்ப் பண்ண பிக்சர்ஸ் தான் இந்த பிக்சர். இது ஆல்மோஸ்ட் ஒரு அன்னைக்கு மட்டுமே ஒரு 700 பேர் ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். அதில் நம்ம ஃபோட்டோஸ் வந்து மேகசினில் வந்தது. ஆமாம். என்ன பிரதர்? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா பின்னாடி வந்து சன்செட்டு. சன்செட்டில் சன்ரைஸில் வந்து நம்மளுக்கு ரெகுலராகவே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. சில் அவுட்டுன்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது. சில் அவுட்னா என்னென்னா பின்னாடி இருக்கிறது வந்து பிரைட்டராக இருக்கும், நம்ம வந்து டார்க்கராக இருப்போம். ஸோ அதுதான் இது. நம்ம ஓவராகவும் அதை என்ஹான்ஸ் பண்ணிடக்கூடாது. பெரிய லெவலில் கான்டெஸ்ட் போகும்போது அதை வந்து மினிமலாக எடிட் பண்ணியிருக்கணும். ரொம்ப பெருசாக அதை பேட்ச் பண்ணியிருக்கக்கூடாது. அதை பேட்ச் பண்ணியிருக்கிறதுனா இந்த கல் இங்கே எடுத்துருக்கக்கூடாது, இங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது.
ஸோ என்ன மினிமலாக என்ன பண்ணால் இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குமோ அதை மட்டும் பண்ணியிருக்கேன். இது என்ன கண்டென்ட்ன்றத காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா மினிமலாக தான் கான்டெஸ்ட்லேயும் நம்ம எடிட் பண்ண முடியும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது வந்து இப்போ நான் கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் என்னென்னா ஒர்க்கிங் மென் எல்லாருமே ஏன் இதில் உமன்ஸ் இல்லைன்னு கேட்கலாம். உமன்ஸுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்றைக்கி இருக்குது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் மென்னோட அதுவும் ரொம்ப ஹார்ட்கோராக சித்தால் வேலை பார்க்குறவங்களோ இல்லை வந்து மரம் செய்கிறவங்களோ இல்லை பேண்ட் வாசிக்கிறவங்களோ டீ கடையில் இருக்கவங்களோ யாரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இது ரெகுலர் டே டு டே லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. இவங்களை எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ சீரீஸ் பண்ணலான்றது தான் இந்த கான்செப்டோடது. இது இப்போது கரண்ட் ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. இது இப்போது ஆல்மோஸ்ட்டு கோவிட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தது. இது போக இன்னும் பிக்சர்ஸ் நிறையா இருக்குது. மேபி அது கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கனால இதில் நான் போஸ்ட் பண்ணல. இது வந்து ஃபெஸ்டிவல் ஓரியன்டாக இருந்தது. ஃபெஸ்டிவல்னால் நம்ம கல்ச்சர் ஓரியன்டாக நம்மக்கிட்ட இருக்க சித்திரை திருவிழா ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு 6 ஸ்லைட்ஸ். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து கூவாகமோட டிரான்ஸ்ஜெண்டர் ஃபெஸ்டிவல். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்றது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரில. இது வந்து கூவாகமில் ரொம்ப லார்ஜஸ்ட்டாக நடக்கிற ஒரு இது. நம்ம ஊர் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு அங்கே நடக்கும். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு தான் அங்கேயும் நடக்கும். அவங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு பிரைடாக அவங்க மாறிப்பாங்க. அந்த சாமி வந்து அவங்களுக்கு தாலி கட்டின மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ் நடக்கும். இதுக்கடுத்து அவங்க விடவை மாறிட்டு அழுகிறது தான் இந்த மொத்த சீக்வன்ஸே. இந்த கூவகம் சீரீஸ் வந்து நான் ஒரு 77 ஃபோட்டோ வித் அதோட ரைட்டப்போட எழுதி அந்த ஃபோட்டோஸ் வந்து மலேசியன் ஆர்டிக்கிளில் பப்ளிஷ் ஆச்சு. லாஸ்ட் ஒன் தான் நான் சொன்ன அந்த குலசை தசரா. தசராவோட மொத்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சன்ரைஸ் சன்செட்லேருந்து அங்கே இருக்க ஒரு ஹீட் அந்த எல்லாமே உங்களுக்கு அந்த லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக கையில் கிடைக்கும். இப்போது என்னென்னா பெட்டர் ஃபோன்ஸோ இல்லை பெட்டர் கேஜெட்ஸோ இல்லை பெட்டர் நம்மக்கிட்ட இருக்க பொருள்னால நல்ல ஃபோட்டோஸ் வருமா, இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நல்ல ஃபோட்டோஸ் வருமா? என்னது? ஓகே, பட் பெட்டர் கேஜெட்ஸ் இருக்கனால பெட்டர் ஃபோட்டோஸ் வரும்ன்றது இருக்கா? அந்த மித்து இருக்கா? சரி, ஓகே. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போது மொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துட்டோன்னா நம்ம எல்லார் கையிலும் இருக்குது. மேபி இங்கே iOS யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்குது ஒரு 6லேருந்து ஒரு 8 மோடு தான், சரிங்களா? இது வந்து பேசிக் ஃபோட்டோ மோட், அதுக்கடுத்து அங்கிட்டு பேசிக் வீடியோ மோட், போர்ட்ரைட் அண்ட் சினிமாட்டிக். இதில் ஃபோட்டோஸ் இது எல்லாமே ஃபோட்டோஸோடது, அது எல்லாமே வீடியோஸோடது. இது ரெண்டுமே காமனாக நீங்களாம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ மோட். நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோலையும் நார்மல் வீடியோலையும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கோட ப்ரோ மோடில் ஒரு சின்ன இனிஷியேட்டிவில் உங்களுக்கு அதோட லெசன்ஸாக தான் நான் பெருசாக சொல்லி கொடுத்துட போகிறேன். இதோட டெஃபினேஷனாக ஆக்சுவலாக ஒரு இதுக்கும் ஒரு பிக்சரோட உங்களுக்கு டெஃபினேஷனாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஃபோட்டோ மோடோட நார்மல் வீடியோ மோடோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இனிஷியலாக ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான லைட்ஸ் இருக்கணும், சரிங்களா? கேப்சர் பண்ணணும், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்க 2 பிக்சர்ஸை 2 கண்டென்ட்டை நீங்கள் அதை வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். கம்போஸ் பண்ணணும், லைட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஃபைன் பண்ணணும். டார்க்கரான பிளேசஸில் போய் நம்ம கேமராஸோ மொபைல்ஸோ என்ன கேஜெட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் 3 லேக் எடுத்து போய் கேமராவில் எடுத்துகிட்டு போனாலும் அதில் படம் பிடிக்க முடியாது. மொபைல்ஸில் நீங்கள் 1 லேக் எடுத்து போனாலும் அதில் படம் பிடிக்க முடியாது. ஸோ எங்கே லைட் இருக்குது, எந்த மாதிரி லைட்டை நம்ம எப்படி கம்போஸ் பண்ணலான்றதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாற போகிறீங்க. இதுக்கு அடுத்த விஷயம்,
நீங்கள் உங்களுக்கு ஒரு லைட் கிடச்சிருக்கு, இந்த டியூப் லைட் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு, ஸோ இதை நான் வந்து வேறு மாதிரி லைட் பண்ணிக்கிறேன், ஒரு பீப்புளோட ஒரு ஃபேஸில் இந்த லைட் வச்சுக்கிறேன், இல்லை ஹேரில் இந்த லைட் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் க்ரியேட் பண்ணுறதும் என்ஹான்ஸ் கலர் பண்ணுறதும். என்ஹான்ஸ் கலர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதுல நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு நம்ம பார்க்க முடிகிற கலர் ஏகப்பட்டது இருக்குது. அதில் நீங்கள் அந்த வேலிடான ஃபோட்டோஸ்க்கு என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மூட் அது க்ரியேட் பண்ணும். இப்போ ரெட் இருந்தால் ஒரு மூட் க்ரியேட் பண்ணும், க்ரீன் இருந்தால் ஒரு மூட் க்ரியேட் பண்ணும். நீங்கள் ஏன் வந்து அந்த பிக்சர் சன்செட்டில் இருக்கிறத ஏன் அது பிரைட்டராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ணை அதை அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஆரஞ்சும் அந்த எல்லோ ஹியூனா உங்களுக்கு அது சன்செட்டுன்ற ஃபீலே தருது. இதே இன்கேஸ் அது ப்ளூவாக இருந்ததுன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு 1 மணி 2 மணிக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் தந்திருக்கும். ஸோ ஒரு கலருக்கு பின்னாடியும் உங்களோட ஃபோட்டோஸை எல்லா ஃபோட்டோஸுமே டிஃபைன் பண்ணும். ஃபோட்டோகிராஃபிக்கு மெயினாக எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் கேமராஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து மொபைல்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த 3 விஷயங்கள் எப்பயுமே இருக்கும். ஃபஸ்ட் ஒன் ஐஎஸ்ஓ, செகண்ட் ஒன் அப்பர்ச்சர், தேர்ட் ஒன் ஷட்டர் ஸ்பீட். இது 3க்கான டெஃபினிஷன் என்னன்னு சொல்கிறேன். ஐஎஸ்ஓன்றது உங்களோட பிரைட்னஸோட வேல்யூ, சரிங்களா? ஐஎஸ்ஓன்றது என்னென்னா 0 to 3 lakh வரும், 5 lakh வரும் கேமராஸில் இருக்குது. மொபைல் கேமராஸில் 12,000 வரும், 6,000 வரும், 8,000 வரும். இது எல்லாமே பிரைட்னஸோட வேல்யூஸ் தான். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம கண்ணில் இருக்க ஐரிஸ் தான். நீங்கள் வெயிலில் போகும்போது உங்கள் கண்ணு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சுருங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஷார்ப்னஸாக ஒரு லுக்கு உங்களுக்கு தரதுக்காக அது ஒன்று பண்ணும். ஸோ நீங்கள் அதை கண்ணை கவனித்து பாருங்கள். லைட் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை கருவிழி வந்து உள்ளே சுருங்கும். இதுக்கு அடுத்த பிரைட்டர், அதாவது டார்க்கரான பிளேஸில் போனீங்கன்னா அந்த உள்ளே இருக்க கருவிழி வந்து விரியும். இது ரெண்டுக்கும் ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஐரிஸை ஓப்பன் பண்ணும்போது மோர் லைட் உள்ளே போகும், ஐரிஸை ஷார்ட் பண்ணும்போது லைட்டை லிமிட்டடாக உங்களுக்கு கையில் கொடுக்கும். இதை நம்ம கேமராஸ்லேயும் மொபைல்ஸ்லேயும் நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் மோடில் இது ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷட்டர் ஸ்பீட். நீங்கள் கண்ணு சிமிட்டுறது இருக்குது பாருங்களா, கண்ணு சிமிட்டுறது ஒரு வகையான ஷட்டர் ஸ்பீட்னு சொல்லலாம். ஒரு செகண்டை எத்தனையாக பிரித்தா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலாக ஷட்டர் ஸ்பீடோட வேல்யூ. அது ஐஎஸ்ஓ வேல்யூஸ் எப்படி வந்து 0லேருந்து ஒரு 3 lakh சொன்னேனோ அது மாதிரி அப்பர்ச்சர் வந்து 0.9லேருந்து 30 to 34 வரைக்கும் இருக்குது கேமராஸில். ஸோ ஐடியலாக 1.4 2.8லாம் வந்து நம்ம மொபைல்ஸில் எடுத்துகிட்டே இருக்கோம். மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 2.8ல் யூஸ் பண்ணுறோம். சினிஃபீல்ட்ஸில் கேமராஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட கேமராக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ அந்த கேமராவில் கூட F4 F5ன்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும், அப்பர்ச்சர்ன்ற ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஷட்டர் ஸ்பீடு வந்து அதாவது பல்ப் ஷட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, பல்ப் மோடுன்னு சொல்லுவோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷட்டர் க்ளோஸ் பண்ணாது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து 1/30, 1/25, 1 second, 3 second, 4 secondலேருந்து ஒரு செகண்டை 8000 பிரித்தா எவ்வளோ வருமோ அவ்வளோ வரைக்கும் இன்றைக்கி வேல்யூஸ் இருக்குது. ஒரு செகண்டுக்கு 8000 நீங்கள் பிரித்து பாருங்கள், அது எவ்வளோ டூரேஷன் எடுத்துக்குமோ அந்த டூரேஷனில் உங்களோட ஃபோட்டோ வந்து மொபைல்லையோ கேமராஸ்லேயோ பிக்சர் கேப்சர் பண்ணுற குவாலிட்டி இன்றைக்கி டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வெறும் 2000 ஷட்டரில் உங்களுக்கு ஒரு பிக்சரை கேப்சர் பண்ணுற குவாலிட்டி இருந்ததுன்னா, இன்றைக்கி டிஜிட்டல் கேமராஸு சோனிஸோ கெனான்ஸோ நிக்கான்ஸோ எல்லாருமே 1/8000 1/12000 வரைக்கும் போயிட்டாங்க. நீங்கள் டான்ஸ் ஆடினா கூட அதை பிக்சர்ஸாக கேப்சர் பண்ணால் கூட நீங்கள் அதை ப்ளே பண்ணும்போது அது வீடியோவாக தான் ப்ளே ஆகும். நீங்கள் நான் ஃபோட்டோ தானே கேப்சர் பண்ணேன், ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேப்சர் பண்ணுறது ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல் அது கேப்சர் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி போயிடுச்சு. இது 3 உங்களோட வேல்யூஸை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து ரூல் பண்ணிட்டே இருக்கும். இப்போது ஆட்டோ மோடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் ஃபோன்லேயுமே நார்மலாக எடுக்கிறது ஃபோட்டோவில் வந்து ஆட்டோன்றதில் தான் இருக்கும். அது ஆட்டோன்றதில் இருக்கிறத நீங்கள் லைட்டாக அந்த டாக்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் நல்லா இருக்க இடத்துல போனீங்கன்னா அது ஐஎஸ்ஓ வந்து 550ல் இருக்கும். லைட் டார்க்கராக இடத்துல போனீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து 1200ல் இருக்கும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக அது 1/250லேருந்து 1/500 மாறும். ஷட்டர் ஸ்பீடு சொல்கிறேன், 1/500 மாறும்.
அதே மாதிரி அப்பச்சர் 2.8லேருந்து F6 F8 F10 வரைக்கும் போகும். இது மூணும் ரேண்டமாக அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் அவங்க கேமராஸில் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கான வேல்யூஸை இன்பில்டாக அது பண்ணுறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ப்ரோ ஃபோட்டோகிராஃபர்ஸாக மாறும்போது இது 3 வேல்யூவும் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், நம்ம வேல்யூஸ் வைக்கணும். இப்போ ஐஎஸ்ஓ இந்த இடத்துக்கு ஒரு 500 வேணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இவங்க இங்கே நகண்டுக்கிட்டே இருக்கவங்க எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணுமா இல்லை இவங்க நடக்கிற மாதிரியே வேணுமான்றதை நான் டிசைட் பண்ணலாம். 1/1000ன்றது ஒரு செகண்டு 1000 பிரித்தா எவ்வளோ வருமோ அதில் இவங்களை எடுத்தால் போதும், ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னா நம்ம அப்படி வைக்கலாம். இல்லை 25 செகண்ட் எடுக்கலாம், இங்கேருந்து அங்கே நடக்கிற வரையும் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க நடக்கிற வரையும் அந்த மோஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது மூணும் உங்களுக்கு ரூல் பண்ணிட்டே இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை ப்ரோ ஃபோட்டோகிராஃபராக எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இந்த 3 வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை இந்த 3 டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதோ டவுட் இருக்கா? உங்களுக்கு யாருக்கும் இருக்கா? புரிஞ்சிச்சா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? இல்லை புரியலன்னா சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுறேன். மொபைலில் இருக்குது, கரெக்ட், இருக்குது ப்ரோ மோட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ப்ரோ மோட்ஸ் இருக்குது. மேபி நம்ம மொபைல்ஸில் பெய்டு வெர்ஷன்ஸாக ப்ரோ மோட்ஸ் இருக்கலாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்றைக்கி கேமரா ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 வேல்யூ மட்டும் கிடையாது. இது தவிர்த்து எக்ஸ்போசர் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது, உங்களுக்கு பீக்கிங்கோட கிடைக்கும். பீக்கிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பசங்க இங்கே ஃபோக்கஸில் இருக்காங்கன்றத ரெட் லைன்லேயோ எல்லோ லைன்லேயோ ஒயிட் லைன்லேயோ காமிக்கும். அது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். இது தவிர்த்து ஒயிட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இந்த இந்த லைட்டுக்குன்னு ஒரு கெல்வின் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. கெல்வின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட்டுக்கு உண்டான ஒரு வேல்யூவை கெல்வின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டுக்கு 4500 கெல்வின் இருக்குது அப்படின்னா வாம் ஒயிட்டுன்னு நம்ம கடையில் கேட்டு வாங்குவோம். அதோட லைட் வந்து கெல்வின் 25 இருக்கும், 2500 இருக்கும். இதே நல்ல ப்ளூவாக இருக்க லைட்டுன்னு கேட்டிங்கன்னா 6000 கெல்வின் இருக்கும். இது நம்ம கண்ணில் பார்க்கும்போது எல்லாமே ப்ராப்பர் ஒயிட்டாக தெரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கண் நார்மலாகவே 6000 இருந்தால் ஆல்டர்னேட்டிவாக 25க்கு மாறிக்கும். 25 கெல்வின் இருக்குன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 6000க்கு மாறிடும். இதை உங்கள் மொபைல்லையும் நீங்கள் அது மாதிரி பார்க்கலாம். அந்த கெல்வின் நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு அது மாதிரி வரும். ஆட்டோ மோடில் போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அதுவே பண்ணிடும். உங்களை எதுவுமே அது பண்ண வைக்காது. நீங்கள் தேவை உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேப்சர் பண்ணலாம், வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே சரி, சூப்பர். இதில் வந்து லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்ன்னு சொன்னவங்க தான் ஆக்சுவலாக இதில் வந்து கரெக்டான கண்டுபிடிச்சவங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாசலில் சன்லைட்டு உள்ளே வந்ததுக்கான ரேஸ் தான் இது. இதோட ஒரிஜினல் பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் அந்த பிக்சர். இந்த சைடோட வாலில் பட்ட பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்ட், அதுக்கு பேர் தான் கம்போசிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு லைட் இப்படி பிளேஸ் ஆகுது, இது ஒரு நல்ல ஃபோட்டோவாக தெரியுதா? கிடையாது. ஏன்னா இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன டிஃபைன் பண்ண வரீங்கன்னே தெரில. ஸோ இந்த பிக்சரை நீங்கள் எப்படி லைட் பண்ண விரும்புகிறீங்க, நீங்கள் ஃபோட்டோவை எப்படி காமிக்க விரும்புகிறீங்க, அதுக்கு பேர் தான் அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக இன்னொரு லைட்ஸ் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த லைட்ஸ் பற்றி தெரியாது. அந்த லைட்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் கிடைக்கும். இந்த பிக்சரில் இதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர் மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்றதுக்கு ப்ராப்பரான கம்போசிஷன் வைக்கணும். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வெர்டிகலாக வேணும், இல்லை ஹரிசாண்டலாக வேணும், இந்த லைட் ரேஸ் இப்படி தான் எனக்கு ப்ளேஸ் ஆகணும், இதில் என்ன கண்டென்ட் வேணால் இருந்திருக்கலாம், உள்ளே அங்கே என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் இருந்திருக்கலாம், நீங்கள் அதுக்கு லைட் பண்ணுற மாதிரி வைக்கிறோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறது பேர் தான் கம்போசிஷன் சொல்லுவாங்க. இங்கே போர்ட்ரைட் மோடும் நார்மல் மோடுக்கும் கேட்ட டெஃபினேஷன் யார் கேட்டிங்க? ஓகே.
இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மொபைலில் எடுத்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோஸ் வந்து மொபைலில் எடுத்தது தான், கேமராவில் எடுத்தது கிடையாது. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு இந்த ஃபேஸ்க்கும் இந்த இடத்துக்கும் இருக்க ஒரு டெப்த் இருக்குது பாருங்களேன். அதனால தான் உங்களுக்கு லைவாக இந்த பிக்சரை காமிக்குது. நீங்கள் பார்க்கும் போதுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு செவுத்துக்கிட்ட போய் நின்று பார்க்குறீங்கன்னா தூரத்தில் இருக்கவங்க பிளராக தான் தெரிவாங்க. நம்ம கண்ணு அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸை இன்றைக்கி எல்லா மொபைல் கேமராஸும் சினிஃபீல்டில் கேமராஸில் எல்லாருமே லென்சஸில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மொபைல்ஸில் போர்ட்ரைட் அண்ட் சினிமாட்டிக் வீடியோன்ற மோட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டெப்த்து க்ரியேட் பண்ணும். சினிமாட்டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலில் இருக்கும். ஐஃபோன்ஸில் இல்லை கொஞ்சம் ப்ரீமியமான மொபைல்ஸில் ஆமாம் சினிமாட்டிக் மோட்லேயும் போர்ட்ரைட் மோட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பனோரமான்றது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லார் ஃபோன்லேயும் இருக்குது. பேசிக்காக இருந்த எல்லார் ஃபோன்லேயுமே நம்மக்கிட்ட பனோரமான்னு ஒன்று இருக்குது. யூஸ் பண்ணது இல்லையா? சரி, செஷன் முடியவும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோடுக்கான எல்லா மோட் பற்றியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மோடு எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இருக்கும். மேலே இருக்கிறது வந்து நார்மலான ஃபோட்டோ மோட். சரிங்களா? உங்களுக்கு ஒரு 4:3 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற ஒரு ஃபோட்டோவோட சைஸ் தான் அந்த ஃபோட்டோ. பேனோரமான்றது உங்களுக்கு என்னென்னா ஒரு 8 ஃபோட்டோ 10 ஃபோட்டோ 15 ஃபோட்டோன்றத வெர்டிக்கலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணும். இதோட ஃபோட்டோஸ் அது கேப்சர் பண்ணும். எப்படி கேப்சர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குவார்ட்டர் ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணும். இதில் 25%லேருந்து அடுத்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணும். இதிலேருந்து அடுத்த 25% அடுத்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணும். இதை நம்மளாலேயே கேப்சர் பண்ண முடியும். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, அதில் ஸ்டிச் பண்ணலாம். பட் மொபைல்ஸில் பேனோரமான்ற மோடில் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி மொபைல்ஸில் எல்லாருமே கொடுத்துட்டே இருக்காங்க. இது வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கே வெளியே இருக்க இந்த லைப்ரரியோட ஒரு என்ட்ரன்ஸை நார்மலான மோட்லேயோ 1x 2x 3xன்னு இருக்கும் எல்லார் மொபைல்லையும். அந்த 1xல் உங்களால் எடுக்க முடியாது. மேபி இங்கே வச்சுருக்கவங்களோட 0.3xன்னு யாருக்காவது இருக்கலாம், இல்லை 0.5xன்னு யாருக்காவது இருக்கலாம். அது வந்து ஒய்டு. அதுவே வெர்டிக்கலாக நீங்கள் பனோரமாவில் வச்சுட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த மொத்த லைப்ரரியும் அந்த பார்க்கிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் உங்களால் வியூ பண்ண முடியும். இது ஒரு பிக்சர் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனோரமா மோடில் உங்களால் எடுக்க முடியலை, இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியலை அப்படின்ற பிக்சர்ஸை நீங்கள் பேனோரமாவில் எடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது. எனக்கு இதில் பார்க்கும்போது ஒரு 60 டிகிரி 90 டிகிரி தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 30 டிகிரி வரையும் கிடைக்கும், 40 டிகிரி வரையும் கிடைக்கும், 60 டிகிரி வரையும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கான பார்வை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். நீங்கள் கண்ணில் பார்த்தா இங்கேருந்து இது வரையும் தெரியுதா? இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான வேல்யூவை அதுக்கான மோடு கொடுத்து வச்சுருக்கிறது தான் பேனோரமா மோட். உங்கள் எல்லார் மொபைல்லையும் இருக்கும். இன்றைக்கி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதில்? இது வந்து நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸ்மா. சரியா? இது உனக்கு ஹரிசாண்டலாக நீ உன் மொபைலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது ஒரு பிக்சர் நீ எடுக்கிறீல, அந்த பிக்சருக்கான வேல்யூ தான் அது, அதுக்கான ஃபோட்டோஸ் தான் அது. இது வந்து பேனோரமான்றது உன் மொபைலில் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த சென்டரில் ஒரு கைட்லைன்ஸோட ஒரு பிக்சர் இருக்கும். அந்த கைட்லைன்ஸில் உங்களோட பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஸ்டாண்ட் பையாக ஒரே இடத்துல இருந்து பைவட்டடாக ட்ரைபாலில் எப்படி நீங்கள் நகட்டுவீங்களோ அது மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் நீங்கள் நகட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்த பேனோரமா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். சரிங்களா? என்ன சார் புரியல? ஆமாம், இன்றைக்கி அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு. எல்லாருமே இன்றைக்கி எல்லாரோட ஃபோட்டோஸுமே ரிவ்யூ பண்ணலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. சொல்லு. யார் ஃபோனில் இல்லை? எல்லார் ஃபோன்லேயுமே பேனோரமா இருக்குது. பேனோரமா இல்லைன்னா கூட அந்த பேனோரமா எடுக்கலாம்.
ஓகேயா? பேனோரமாக்கு ஒரே இடத்துல நின்று உன்னால் முடிஞ்சால் ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ ஒரே இடத்துல ரொட்டேட் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு, இன்றைக்கி சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸில் நீ போடும்போது இதே மாதிரி பேனோரமா ஸ்டிச் ஆகும். சரியா? மேக்ரோன்னு அங்கே எல்லார் மொபைல்லையுமே இருக்கும். மேக்ரோ யார் யாருக்கு இருக்குது, யார் யாருக்கு பிடிக்கும்? ரொம்ப நிறைய பேருக்கு இந்த சின்ன வாண்டுகளுக்கு தான் வந்து இந்த பூச்சி இலை இந்த துரும்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மேக்ரோ பிடிக்கும், யாருக்கெல்லாம் வந்து இன்செக்ட்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ஓகே. இது வந்து மேக்ரோவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, இப்போது நான் 1x 3x சொன்னேன்னா, ஸோ இது மாதிரி ஒரு 10x 50x போனால் உங்களுக்கு என்ன ஜூம் வேல்யூ கிடைக்குமோ அதை மேக்ரோ மோடில் 1xலேயே உங்களுக்கு தரும். திரும்ப சொல்லித்தரேன். இப்போது மேக்ரோ மோடில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்க முடியாத ஒரு பிக்சரை ரொம்ப க்ளோஸாக நீங்கள் அந்த பிக்சரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மேக்ரோ மோட் போகலாம். இன்றைக்கி எல்லார் மொபைல்லையும் மேக்ரோ மோட் வந்து ரொம்ப அது அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸாக இருக்குமே தவிர்த்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காது. 8 MB கேமராவில் மொபைல் இருக்கும், பட் வெறும் 2 MB தான் மேக்ரோ மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப லோரஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் மேக்ரோவில் தனியாக லென்சஸ் இருக்குது. இன்றைக்கி 0.8x 0.10xன்ற மாதிரி லென்சஸை ஆட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கலாம். இது டிஃபால்ட்டாக மொபைலில் எடுத்த மேக்ரோவில் எடுத்த பிக்சர்ஸ். இது வந்து நைட் மோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 மோட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். லாங் எக்ஸ்போசரில் அச்சீவ் பண்ணலாம், ப்ரோ மோடில் அச்சீவ் பண்ணலாம், நைட் மோடில் அச்சீவ் பண்ணலாம். பேசிக்காக அவங்க தரதுக்கான நைட் மோடு வந்து அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறது ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி தான். இது பேர் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி. இதை மில்கி வேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மில்கி வே வந்து உங்களுக்கு 25 செகண்ட் எடுக்கணும், இல்லை 30 செகண்ட் எடுக்கணும், 300 செகண்டு கூட எடுக்கலாம், 500 செகண்டு கூட எடுக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட எடுக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த பிக்சர்ஸ் வந்து ஸ்டார் ஸ்டேபிளாக இருக்கா, இதுக்கான கால்குலேஷனும் வேல்யூஸும் நீங்கள் பண்ணணும். பட் ஆனால் மொபைல்ஸில் அது கிடையாது. நைட் மோடில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனை அது எடுத்துக்கிறோம். பட் ஆனால் மொபைல்ஸ் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை 20 செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து கேமராவில் ஷூட் பண்ணது 25 to 30 செகண்ட்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 25 செகண்ட் ஷூட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஸ்டார் நகலாமே இருக்கும். அந்த மில்கி வேவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மில்கி வே வந்து நம்ம எப்படி பூமி சுற்றிக்கிட்டே இருக்கோ இதே மாதிரியே அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது வந்து எப்போ ஸ்கைக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். அதுக்கு உண்டான நாள் கணக்கு இருக்குது, டேஸ் இருக்குது. அதுவும் போக நம்ம வந்து இந்த சிட்டிக்குள்ளே இந்த லைட்ஸ் இருக்கப்போ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஷூட் பண்ண முடியாது. லைட் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. லைட் பொல்யூஷனில் நம்மளுக்கு பிக்சர் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்பராக ரா இமேஜஸில் வராது. எடிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் பார்க்குறதுக்கான வேல்யூவோ இல்லை அந்த மில்கி வேவோடதோ டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ரோ மோடில் எடுக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்ஸோட மூமெண்ட்ஸ் தான் இது. நார்த் போல் சவுத் போல் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பக்கமும் இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் ஒரே இடத்துல நின்று எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அது 2க்கான சென்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அது மூவ் பண்ணுறதை எடுத்துகிட்டே இருக்கலாம். இது எவ்வளோ நேரம் எடுத்துருப்பேன்னு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, கரெக்டாக சொல்லுங்கள். 3 hours ஷூட் பண்ணது இது. 3 hours ஷூட் பண்ண பிக்சர்ஸ் இது. உங்களுக்கு 25 செகண்ட்ஸில் ஒரு பிக்சராக நைட் மோடில் ஷூட் பண்ணிங்களா, அது மாதிரி
உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் 3 மணி நேரம் ஷூட் பண்ணால் தான் இந்த மாதிரி பூமி சுற்றுறதையும் ஸ்டார்ஸ் நகல்றதையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். 24 மணி நேரத்துக்கு தானே நம்ம பூமி சுற்றுது. ஸோ இதை வந்து ஸ்டார்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான மெனக்கடல் நம்மளும் எடுக்கணும். 25 செகண்ட் எப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கு எடுத்தீங்களோ, மில்கி வேக்கு எடுத்தீங்களோ, அதே பிக்சர்ஸை 3 மணி நேரம் எடுக்கிற மாதிரியே 24 மணி நேரமும் எடுக்கலாம். 24 மணி நேரமும் எடுக்கலாம். அது உங்களுக்கு மொத்த ரவுண்டாகவே உங்களுக்கு பிக்சர்ஸில் வரும். நீங்கள் இப்போ ப்ரோ மோடில் நான் சொன்னேன்ல, இந்த ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, உங்களுக்கு அப்பச்சர் வேல்யூலாம் சொன்னேன்ல, இது 3ல் இது ப்ளே பண்ண விதம் வந்து ஷட்டர் ஸ்பீடில் ப்ளே பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது ஐஎஸ்ஓ. இது வந்து இந்த ராட்டினத்துக்கு எவ்வளோ லைட் எனக்கு போதுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஷட்டர் ஸ்பீடில் இதில் ஆட்டோன் இருக்கா, இதில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 3 செகண்ட்ஸ் போதும். மினிமம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ராட்னம் எப்படி சுற்றுச்சோ அந்த ரொட்டேஷனை அது க்ரியேட் பண்ணி தரும். அந்த ஐரிஸ் ஓப்பன் ஆகிருக்குது, அந்த 25 செகண்டு அது ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க, அந்த பிக்சரை 1/4000 எடுத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி 25 செகண்ட் எடுக்கும் போதும் 25 செகண்டும் அது கேப்சர் பண்ணிட்டே இருக்கும் அந்த லைட்டை. அப்போது அந்த லைட்டு நீங்கள் என்ன ஷட்டர் ஸ்பீடு வைக்கிறீங்களோ அந்த ஷட்டர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அப்பச்சரும் மாற்றணும், ஐஎஸ்ஓவும் மாற்றணும். நீங்கள் எவ்வளோ கிளாரிட்டி வேணுன்றதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ப்ரோ மோடில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோ மோடில் நீங்கள் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி போதும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பறவை ஷூட் பண்ணுற மாதிரி, சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ராட்டினத்தை ஷூட் பண்ணுறது ஒரு பறவையை ஷூட் பண்ணுற மாதிரி, பறந்துக்கிட்டு இருக்க பறவையை ஷூட் பண்ணுற மாதிரி. இதுவே நீங்கள் பிக்சரை நான் இது என்ன மூமெண்ட் இருக்கோ அந்த மூமெண்ட்டை நான் அப்படியே காமிக்கணும்னு நினைக்கும் போது இதோட பிக்சரை வந்து நம்ம பார்க்குறத விட ஃபேன் சுற்றுறதை நீங்கள் பார்க்குறீங்களா, ஃப்ரீஸ் பண்ண முடியுமா? நம்மளால் முடியவே முடியாது. நீங்கள் ஒரு 10 தடவை கண்ணை சிமிட்டி பாருங்கள், உங்களால் இது மாதிரி உங்கள் ஃபேனையும் நிப்பாட்ட முடியும் கண்ணில். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூஸ் தான் நம்ம டிஜிட்டலாக இன்றைக்கி அந்த 3 சொன்னேன்ல, 3 டூல்ஸ் மாதிரி ஐஎஸ்ஓ, அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம அதை ப்ளே பண்ணுறது. ஸ்லோவாக சுற்றலை, இது வந்து ராட்னா எவ்வளோ ஸ்பீட் சுற்றும், ஸ்லோ ஆகிட்டு நல்லா ஃபாஸ்ட் ஆகுமா? ஃபாஸ்ட் ஆகுறப்போ நீ ஃபாஸ்ட்டாக சுற்றுறது எனக்கு இது இப்படி நின்ற மாதிரி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது இது எடுத்த பிக்சர். எனக்கு அது என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அது அப்படியே தெரியணும்னு நினைக்கிறதுக்கு எடுத்த பிக்சர் அது. ஓகே? இருக்குடா, அதில் வீடியோ ப்ளே ஆகாதா? பிபிடி ப்ளே ஆகுமே. அந்த வீடியோ ஸ்லோமோ மேலே அது ப்ளே காட்டல அதில். வரும் 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 உட்காரு, நீ வேறு ஃபோன் தான் வாங்கணும். உட்காரு, உட்காந்துக்கோ. இப்போது நீங்கள் ஃபோட்டோஸில் நார்மல் ஃபோட்டோ மோட் பார்த்தீங்க, இதுக்கடுத்து நைட் மோடு பார்த்தீங்க, இதுக்கடுத்து பேனோரமா பார்த்தீங்க, இதுக்கடுத்து ப்ரோ மோடு ஃபோட்டோஸில் பார்த்தீங்க. இதே இது வீடியோஸில் சினிமாட்டிக் எப்படி உங்களுக்கு டெப்த்தோடு க்ரியேட் பண்ண முடிஞ்சதோ இது மாதிரி ஸ்லோ மோஷன்ற ஒன்று இருக்குது. ஃபோட்டோஸில் எந்த அளவுக்கு இதோட வேல்யூஸ் இருக்கோ இது மாதிரி வீடியோஸில் அப்படியே டிராஸ்டிக்காக வேறு மாதிரி ஒரு நேம்ஸில் வேறு மாதிரி ஒரு வேல்யூஸில் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்லி 1/250, 1/1000, 1/4000 சொன்னேனோ இது மாதிரி ஒரு செகண்டை
ஃப்ரேம்ஸாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் வீடியோஸில் ஒரு டேர்ம் இருக்குது, ஃப்ரேம் பெர் செகண்ட் எஃபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான கிளாரிட்டி வந்து 1080p 4K 8K இன்றைக்கி 12K வரைக்கும் போயிடுச்சு. எஃபிஎஸ்ன்றது இப்போ ஒரு செகண்டில் எப்படி 8000 பிரித்தா என்ன வரும்னு சொன்னேன்னா, இது மாதிரி ஒரு செகண்டில் 25 FPS இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே 25 ஃப்ரேம் இருக்கும், 25 ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் ப்ளே பண்ணுற ஒரு கிளிப்பில் 25 ஃபோட்டோ இருந்தால் தான் அது 25 FPS. 60 FPSன்னு இருந்தால் ஒரு செகண்டுக்குள்ளே 60 ஃபோட்டோ இருக்கும். இது மாதிரி நம்ம பார்க்குற ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எல்லாமே, இப்போ மாசா விளம்பரமோ இல்லை பவுண்டா விளம்பரமோ நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப சிங்கிள் ட்ராப் வர மாதிரி எடுப்பாங்க. அது எல்லாமே 1000 FPSல இருக்கும். ஒரு செகண்டே 1000 ஃபோட்டோவாக அந்த வீடியோ கேப்சர் பண்ணிக்கும். அதுக்குள்ளே 1000 ஃபோட்டோ இருக்கும். அது நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்த நார்மலாக நம்ம ரியல் டைமில் பார்க்குறது எல்லாமே 100 FPS 50 FPS 25 FPSன்னு இருக்கும். நம்ம ரியல் டைமில் இருக்கிறது எல்லாமே நம்ம உங்களை பார்க்குறதோ நீங்கள் என்னைய பார்க்குறதோ 25 FPSம் 50 FPSலேயும் இருக்கும். இதுவே உங்களுக்கு நின்று நிதானமாக தெளிவாக தெரிகிறதுக்காக எஃப்பிஎஸ்ஸை கூட கொடுப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டை 120ன்னு பிரிப்பாங்க. 25 செகண்டாக நீங்கள் பார்த்து பழகிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்டை 120 பார்க்குறீங்க. அப்போது எவ்வளோ ஸ்லோவாக அது மூவ் ஆகும். அதுவே 240 ஃப்ரேம் பெர் செகண்டாக இன்றைக்கி இருக்குது, மொபைல்ஸில் இருக்குது. 940 வரைக்கும் இருக்குது மொபைல்ஸில். 940 ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு செகண்டில் நீங்கள் பார்க்கும்போது அது அல்டிமேட்டாக நீங்கள் பார்க்குற ரெகுலராக பார்க்குற வீடியோஸை விட எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு அது ஸ்லோவாக காமிக்கும். அதுதான் அந்த ஸ்லோ மோஷனோட மோட்ஸில் இருக்கும். இது 120 FPSலேயும் 240 FPSலேயும் இருக்கும். இது ஸ்லோ மோஷன் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செகண்டை 240 120ன்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். இது மாதிரி ஒரு செகண்டுக்கு 7 6 5 அந்த மாதிரி வரும். டைம் லேப்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஷூட் பண்ணால் தான் உங்களுக்கு 7 செகண்ட் ஃபுட்டேஜே கிடைக்கும். அது ஏன்னா 7 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோட்டோவே அது கிளிக் பண்ணும். அது மாதிரி அடுத்த 7 செகண்டில் தான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணும். இது மாதிரி 14 செகண்ட்ஸில் இருக்குது, 10 செகண்ட்ஸில் இருக்குது, 5 செகண்ட்ஸில் இருக்குது, 3 செகண்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுக்கும் போது என்ன எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, டைம் லேப்ஸ் சிட்டியோட டிராஃபிக்ஸ் எடுக்கலாம், ஆஸ்ட்ரோ மூமெண்ட்ஸ் எடுக்கலாம். இது போக உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப் ரெகுலர் க்ரௌடு இருக்க மாதிரி இருக்க பிக்சர்ஸில் உங்களுக்கு அது வீடியோஸாக நீங்கள் எடுக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்த ஃபுட்டேஜை உங்களால் ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்துட முடியும். பட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வீடியோ ப்ளே ஆகலை. ஓகே, இப்போ அது சொல்கிறேன் நான். இப்போது இது வந்து கோயம்புத்தூர், சரிங்களா? இது கோயம்புத்தூரில் இந்த சிட்டி டிராஃபிக்கை நான் எடுத்துருந்தேன் இந்த வீடியோ. நான் இது முடித்ததும் என் மொபைலில் இருக்குது, நான் மொபைலே காட்டுறேன். இந்த சிட்டி டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்திருப்பேன். எனக்கு கிடச்சது ஒரு 15 செகண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கும். அதுக்குள்ளே இந்த க்ளவுட் மூவ்மெண்ட் இருக்கும், இந்த சன்செட்டு ரன் ஆகிருக்கும். இன்கேஸ் இது சன்ரைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சன்ரைஸ் எடுக்கலாம், சன்செட் எடுக்கலாம், இது மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் எப்படி ப்ரோ மோடில் உங்களுக்கு ஃபோட்டோவை காமிச்சேன்ல, இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது வீடியோவாகவே கன்வெர்ட் ஆகும். 25 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களா, அப்போது 300 ஃபோட்டோ எடுத்ததும் 3 மணி நேரம் எடுத்ததுக்கும் ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ண மாதிரி உங்களால் வீடியோவும் க்ரியேட் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக கையில் உட்காந்து பண்ணுற வேலையை ஃபோன் அதுவாக பண்ணி கொடுக்குது. 7 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ அதுவாக க்ரியேட் பண்ணிக்குது. அடுத்த 7 செகண்ட் இன்டர்வலில் அடுத்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிக்குது. அப்போது இந்த பஸ்ஸு இங்கேருந்து இங்கே நகல்றது தான் இருக்குமே தவிர்த்து ஊடால இடப்பட்ட இடத்துல அந்த பஸ் இருக்காது அங்கே. அது மாதிரி 3 மணி நேரம் எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வலை 3 மணி நேரத்தை டிவைடட் பை எத்தனை செகண்ட்ஸோ அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த டூரேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 14 செகண்ட்ஸ் இருக்குது, 7 செகண்ட்ஸ் இருக்குது, 5 செகண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் சன்ரைஸ் எடுக்கலாம், சன்செட் எடுக்கலாம், மூனோடது மூமெண்ட்ஸ் எடுக்கலாம், லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் எல்லாமே எடுக்கலாம். சரிங்களா? சோலார் எக்லிப்ஸை நீங்கள் ரன் பண்ணுறத ஒரு டே ஃபுல்லாக ரன் ஆகுது. நீங்கள் எப்படி அதை எடுப்பீங்க? ஸோ நீங்கள் அதை டைம் லேப்ஸாக எடுக்கும்போது
அது ரன் ஆகிற பாத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அது ரன் பண்ணுறத அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது எப்படி மூவ் ஆச்சுன்றது முதற்கொண்டு அந்த டைம் லாப்ஸில் எடுக்க முடியும் நம்மளால். சரி, ஓகே, நானே சொல்கிறேன். இது வந்து நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நம்ம சூரியன் வந்து மரத்தில் படும்போது கிடைக்கிற நிழல் இது, சரிங்களா? இது ஃபுல் ரவுண்டடாக தான் இருக்கும். நீங்கள் சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து கால்வாசி நிலா எப்படி 3ஆவது நாள் 5ஆவது நாள் எப்படி பெற மாதிரி தெரியுதோ இதே மாதிரி தான் சூரியனும் இருக்கும். அப்போது அதுலேருந்து வர நிழலும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கிடைக்கும். இது சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு எடுத்த ஷேடோ பிக்சர். இது ரெகுலர் ஷேடோ. நீங்கள் இப்போ வெளியே பார்த்தீங்கனாலும் மரத்தில் இருக்க நிழல் இப்படி ஃபுல் ரவுண்டடாக தான் இருக்கும், இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு அதோட லைட்டோட பேட்டர்ன் பொறுத்து அது மாறும். ஸோ இது சோலார் எக்லிப்ஸ் அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி வரும், ஹாஃப் ரவுண்டடாக இருக்கும். இதுவே நம்மளோட இந்தியாவில் ஃபுல் ரவுண்டை நம்மளால் பார்க்க முடியுது. என்னைக்கு பார்க்க முடியுதோ அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிக்சர் எடுங்க, ஃபுல் ரவுண்டில் இருக்கும். அது நீங்கள் ஒரு பிக்சரை எப்படி காட்டணுன்றதை பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்றதை டிசைன் பண்ணோம், சரிங்களா? நீங்கள் நார்மலாக இந்த தேரோட்டம் இங்கே இருக்குது அப்படின்றதுக்கும், அங்கே ஒரு தேரோட்டம் இருக்குது இங்கே ஒரு தேரோட்டம் இருக்குது, நடுவில் இவங்க எல்லாருமே இந்த மக்கள் இழுக்கிறாங்கன்றதை காமிக்கும்போது தான் இந்த 2 தேரோட கிராண்டர் லுக் உங்களுக்கு கிடைக்கும். இது நார்மலாக நீங்கள் இதை ஃப்ரண்ட்டில் எடுத்திருந்தாலோ இவங்க இழுக்கிறவங்க யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, பின்னாடி வர தேர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் எப்படி அந்த ஃபோட்டோவை கம்போஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அந்த ஸ்டோரியை டிஃபைன் பண்ணலாம், அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோஸை எப்படி நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு அது எவ்வளோ கிராண்டராக இருக்குன்னு காமிக்கலாம், எவ்வளோ சீப்பராக இருக்கணும் அதை காமிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க பிக்சர்ஸ் வச்சு எவ்வளவோ வேல்யூவான திங்ஸ் நிறையா பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்க டெய்லி டே டு டே லைஃப்பில் இருக்க ஒரு ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 2 ஃபெஸ்டிவல் எடுத்தது. பட் இந்த 3rd ஃபோட்டோ யார் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த கையில் இருக்கிறது ஃபோனே கிடையாது, அந்த கையில் இருக்கிறது பையன் கையில் இருக்கிறது ஃபோனே கிடையாது, அது வெறும் டிஸ்கவுண்ட் சோப். அது அந்த பையனுக்கு ஃபோட்டோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். இது அந்த பையன் அவங்க வீட்டு தாத்தாவை பிக்சரை ஷூட் பண்ணுற மாதிரி அவன் இமேஜின் பண்ணி அந்த சோப்பை நீட்டுறான். ஸோ இந்த பிக்சரை நான் கேப்சர் பண்ணனால ஒரு தாத்தா பேரனுக்குள்ளான ஒரு எமோஷனை ஒரு கனெக்ஷனை வந்து நான் இதை ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்க ஒரு ஸ்டோரிஸ் இது மாதிரி ரெகுலராக நடக்கலாம். அம்மா டெய்லி காலைல சாப்பாடை வைக்கும்போது பசங்களை கொஞ்சலாம், தாத்தா பாட்டி கூட விளாடும்போது நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கலாம். இது மாதிரி உங்களோட பிக்சர்ஸ் நீங்கள் எடுக்கிறத உங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பில் எடுக்கிற பிக்சர்ஸ் நாளைக்கு அது மெமரபுளாக மாறும். நம்ம ஜென்ரேஷனில் எடுத்த பிக்சர்ஸ் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனை போகும்போது அது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற பிக்சரை வெறும் பிக்சராக நான் இன்றைக்கி எடுத்துட்டா இன்றைக்கி நான் டெலீட் பண்ணிடலான்ற இன்டென்ஷனோட என்றைக்குமே எடுக்காதீங்க. இன்றைக்கி நான் எடுத்துடுறேன், இன்றைக்கி நான் டெலீட் பண்ணிடுறேன், இன்றைக்கி நான் ஸ்டோரி போடுறேன், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டோரி ரீல்ஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை டெலீட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸை என்றைக்குமே ஷூட் பண்ணாதீங்க, என்றைக்குமே ஷூட் பண்ணாதீங்க. அது நீங்கள் ப்ரோ ஃபோட்டோகிராஃபராக இருக்கணுன்றதுக்காக மட்டும் கிடையாது. உங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பை இந்த இயருக்கு உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் உங்கள் ஃபோனை அடுத்த வேறு மாடல் மாற்றும் போது கேலரி எடுத்து பாருங்கள். அந்த டேயோட மெமரி உங்களுக்கு ஃபுல்லாக லைஃப் டைம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பேக்கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்கள் கூட இருக்க மக்களோட ஒரு வாழ்வியலை நீங்கள் ஷூட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. கேமராஸ் இருந்தால் தான் நான் ஒரு 3 lakh இன்வெஸ்ட் பண்ணணும், 5 lakh இன்வெஸ்ட் பண்ணணும், நான் இதுக்காக நான் போய் ஒரு கேமராஸ் வாங்கிட்டு வந்து நான் ஒரு மெமரபுளான ஒரு பிக்சர் நான் ஷூட் பண்ணுவேன்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. கையில் இன்றைக்கி எல்லார் கையிலையும் கேட்ஜெட்ஸ் இருக்குது, எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே நினச்ச நேரம் இப்போ பாக்கெட்லேருந்து எடுத்தோடனே நம்ம பிக்சர் ஷூட் பண்ணலாம்.
நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத அப்போவே எடுக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வசதி கிடச்சது தான் இந்த கையில் இருக்க மொபைல்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரிஸை நாளைக்கு அது மெமரிஸாக மாற்றுங்க. அது எப்பயுமே உங்களோட ஹிஸ்ட்ரியாக வச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபேமிலியல் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்கலாம், மக்கள்களோட வாழ்வியலாக இருக்கலாம், இல்லை நம்ம கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க திங்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஜாடியோ ஏதோ ஒரு பொருள் வந்து நாளைக்கு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிராம்ஃபோன்லாம் இன்றைக்கி கிடையாது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி கையில் வச்சுக்கிறது எவ்வளோ பேரோ இருக்கீங்கன்னு தெரில. பட் ஆனால் ஃபோட்டோஸ் யாராவது எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? 6000 7000க்கு அந்த கிராம்ஃபோன் நம்ம வாங்குகிறோன்னா இன்றைக்கி அது கையில் யாராலையும் வச்சுக்கிற முடியல. பட் அந்த ஒரு பிக்சர் வச்சுக்கிறோன்னா, நம்ம ஃபேமிலியில் இருந்த ஒரு கிராம்ஃபோனை நம்ம கையில் பிக்சர் வச்சுக்கிறோன்னா அது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கான காரணம் எங்கள் அப்பா என்னைய சின்ன வயசில் ஷூட் பண்ணதும் மதுரை ஓரியன்டாக பிக்சர் ஷூட் பண்ணதும் தான். நான் இன்றைக்கி மதுரையோட சித்திரத்தூரில் ஆல்மோஸ்ட் 5 வருஷமாக பிக்சர் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக. இது போக ஜல்லிக்கட்டு ஒரு 4 வருஷமாக ஷூட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்து அவங்க பண்ண விஷயத்த எனக்கு ரிப்பீட் பண்ணும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அவங்களால கோயிலுக்குள்ளே போய் எடுக்க முடிஞ்ச அவங்க இன்றைக்கி நம்மளால் போக முடியல, நம்மளால் ஒரு மொபைல் கேமராவில் கூட எடுக்க முடியல. ஸோ அன்னைக்கு எடுத்த உள்ளே இருக்க தூணோ உள்ளே இருக்க தெப்பக்குளமோ இன்றைக்கி நம்மளால் எடுக்கவே முடியல. நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நேரில் மட்டும்தான் கூட்டு போய் காமிக்க முடியும். ஸோ அது ஒரு ஃபோட்டோ ஆக்கும்போது 92 95 எடுத்த ஃபோட்டோ இன்றைக்கி அது எனக்கு ஹிஸ்ட்ரியாக நிற்கிது. 2024 ஆல்மோஸ்ட் ஒரு வெறும் 20 வருஷம் 30 வருஷத்தில் அந்த ஃபோட்டோ பெரிய வேல்யூவாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் கேட்குறாங்க. எனக்கு இந்த உள்ளே இருந்த சித்திரத்துள்ள ஃபோட்டோ வந்து எனக்கு கொடுங்க, அன்றைக்கி தேரோட்டம் எப்படி இருந்துச்சு, 2000 எப்படி இருந்துச்சு, அந்த ஃபோட்டோவை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி 2024 எடுத்த ஃபோட்டோ 2030 கூட உங்களுக்கு அது பெரிய வேல்யூவாக மாறலாம். ஸோ பிக்சர்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறது ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கணுமே தவிர்த்து இன்றைக்கி நான் எடுத்துட்டேன் நாளைக்கு நான் டெலீட் பண்ணுறேன்னு இன்டென்ஷனில் என்றைக்குமே பிக்சர் ஷூட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியல் டாக்குமெண்ட்டுன்றது இது மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு டேட்டில் லைஃப்பில் இருக்குது. இந்த குட்டி பாப்பாவோட கால் எத்தனை நாள் இப்படியே இருக்கும்? அதிகபட்சம் 1 வயசு 2 வயசு. உங்கள் கட்டவரலுக்கு உள்ளே இருக்க அளவு எத்தனை நாள் இருக்கும்? 6 மாதம் இருக்குமா? அந்த 6 மாதத்தை நீங்கள் அந்த கால்களில் ஷூட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் ஷூட் பண்ணும்போது நீங்கள் அதுக்குள்ளே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அந்த பிக்சர் ஷூட் பண்ணும்போது ஃபேமிலியல் டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உங்கள் லைஃபே நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது 2வது. இது ஆக்சுவலாக சோசியல் காஸ்க்காக எடுத்தது. தண்ணி ஆக்சுவலாக இது அரிட்டாப்பட்டி எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே. அதில் நீங்கள் மழை நல்ல டயத்தில் போனீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும். இப்போ போனீங்கன்னா தண்ணியே இருக்காது. பட் அவங்க ரெகுலராக இங்கே தண்ணி இருக்கவங்க அந்த குளத்தை தூக்கிட்டு அங்கேருந்து அந்த கிராமம் வரைக்கும் போவாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கும்போது இந்த கிராமம் இந்த மலைக்கு கீழே பச்சை பசேன்னு பசுமையாக இருந்தப்போ எடுத்திருந்தீங்கன்னா இது ட்ரையாக இருக்கப்பையும் ஃபோட்டோஸ் எடுங்க. 2க்குமான டிஃப்ரென்ஸை நீங்கள் காமிக்கும் போது உங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை நம்மளே பார்க்க முடியும். சம்மரில் நம்மளோட கிளைமேட் எப்படி இருக்குது, வின்டரில் நம்மளோட கிளைமேட் எப்படி இருக்குது, ரெயினில் நம்மளோட கிளைமேட் எப்படி இருக்குது, அதுக்கான வாழ்வியலும் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது, நினச்சோன்னே எடுத்துடுறோம், பிக்சர்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு வேறு ஏதோ யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோஸை இல்லை யாரோ ஒருத்தரோட கண்டென்ட்டை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இன்கேஸ் இந்த ஃபோட்டோவில் இந்த பையனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சித்திரத்துள்ள கூட்டத்தில் சாமி கும்பிட்றான். அந்த பையனுக்கு என்ன தெரியும், அந்த பையனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், அந்த பையனுக்கு என்ன விஷயம் இருக்கும்லாம் யாருக்குமே தெரியாது. அவன் எல்லாரும் மாதிரியும் சாமி கும்பிட்றான். பட் அவன் ஃபேஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பனிங்காக ஒரு ஃபீல் தருது. பட் அந்த சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள், கையில் இருக்க மொபைல் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீலை ஃபுல்லாக உங்களால் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுதா? ஸோ நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு யாரையும் அஃபண்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம வேறு யாரோட பர்சனலான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோமா, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிக்கணும்னு நினைக்கிறோமான்றதை எப்பயுமே யோசிங்க.
ஒரு பிக்சரை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கேமராஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, மொபைல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் வேலிடாக இருக்கணும். அது உங்களுக்கு யூஸ் ஆகணும், மற்றவங்களையும் கெடுக்காமல் இருக்கணும். என்றைக்குமே அது கையில் நினச்சிட்டே இருங்க. நீங்கள் அந்த பிக்சர் எடுக்கும்போது உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் மெமரபுளாக வச்சுக்கிறதுக்கு எடுக்கணுமே தவிர்த்து மற்றவங்கள அஃபண்ட் பண்ணுற மாதிரி என்றைக்குமே எடுக்காதீங்க. உங்களோட பிக்சர்ஸ் உங்களோட ஃபேமிலியல் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் செல்ஃபீஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது இன்னொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலையோ, இன்னொருத்தரோட கேரக்டரையோ, இன்னொருத்தவங்களோட ஒரு கேரக்டரோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்தால் போதும். உங்களுக்கு இப்போ இதில் சொன்னதில் ஏதாவது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை இதில் எனக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன நினைக்கிறீங்க? ஹைப்பர் லேப்ஸ்ன்றது தான் டைம் லேப்ஸும். டைம் லேப்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக எடுத்தனா டைம் லேப்ஸ், சரியா? நீ ஒரு மூமெண்ட்டில் ஹைப்பர் லேப்ஸ் எடுத்துகிட்டே போகிறேன்னா, பட் இன்னும் அது மொபைல்ஸில் ஹைப்பர் லேப்ஸாக வரல, மொபைல்ஸில் ஹைப்பர் லேப்ஸாக இல்லை, டைம் லேப்ஸாக தான் இருக்கும், ஹைப்பர் லேப்ஸாக இருக்காது. ஹைப்பர் லேப்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, உனக்கு நீ ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீ எப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்ஸ் இருக்கோ அதை நீயும் மூமெண்ட்லேயே எடுத்துடலாம். என்ன சொன்னாங்க? ஓகே, சரி, ஓகே. ஷோர் ஓகே. பட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது மோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு டேர்மாக தான் இந்த பிபிடி நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இந்த மோடில் எதுவும் டவுட் இருக்கா? அதாவது எப்படி ஷூட் பண்ணணுன்றதை தவிர்த்து அந்த மோடுக்கான ஒரு மீனிங்கோ, இல்லை அது எப்படி நம்மளுக்கு அது அப்ளிகபிள் ஆகுன்றது எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? இப்போ பேனோரமா மோட்னா அது எப்படி அப்ளை பண்ணணுன்ற டவுட் இருக்கா, இல்லை அது என்ன வேலை பண்ணுன்ற டவுட் யாருக்கும் இருக்கா? அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகே ஓகே, ஷோர். ஷோர், ஓகே. இதுக்கு பேர் ஸ்டாப் மோஷன் சொல்லுவாங்க. இது மூவிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அவங்களுக்காக பேனோரமா மட்டும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேனோரமான்றது வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் தான் பேனோரமா, சரிங்களா? ஒரு பிக்சர் எடுக்கும்போது உங்களோட ஃபோன்லேயோ உங்களோட கேமராஸ்லேயோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும். 16:9 4:3ன்றது அதோட சைஸு சொல்கிறேன் நான். அந்த சைஸில் உங்களுக்கு நார்மலாக வரும். நீங்கள் ஒரு 8 ஃபோட்டோ இந்த இடத்துல இருந்து ரைட்டிலேருந்து லெஃப்ட்டோ, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இது வர ஒரு ஃபோட்டோ, இங்கேருந்து இது வர ஒரு ஃபோட்டோ, இங்கேருந்து இது வர ஒரு ஃபோட்டோ, இது மாதிரி இந்த ஃபோட்டோ 8 ஃபோட்டோ ஸ்டிச் பண்ணுது. இந்த ஃபோட்டோ 8 ஃபோட்டோ ஸ்டிச் பண்ணுது. மேனுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து 8 ஃபோட்டோ ஸ்டிச் பண்ண ஃபோட்டோ தான் இந்த பேனோரமா. ஸோ இதில் வந்து 25% பிஃபோர்லேருந்து எடுக்கும். பட் இதை நான் மேனுவலாக கேமராஸில் எடுத்த பிக்சர், இது 8 ஃபோட்டோவாக எடுத்தேன்ல, இது மொபைலில் எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் சீம்லெஸ்ஸாக நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் உங்களால் டர்ன் பண்ண மட்டும் முடிஞ்சால் போதும், இந்த பிக்சர் அது க்ரியேட் பண்ணிடும். எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா? உண்மையாக புரிஞ்சுதா? ஓகே, சரி, ஓகே. ப்ரோ மோடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ஐஎஸ்ஓ சட்டர் ஸ்பீடு அப்பச்சர்னு சொன்னேன்ல, இது மேபி இன்றைக்கி உங்களுக்கு வந்து அந்த 3 டேர்ம் புதுசாக இருக்கனால உங்களுக்கு அது போர் அடிக்கலாம். பட் ஆனால் இது நம்ம லைஃப்பில் ரெகுலராக நம்ம உடம்புக்குள்ளே இருக்க விஷயந்தான். அவங்க டிஜிட்டலாக வரும்போது அது ஒரு வேர்டாக டேர்ம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கண் பார்வையோட ஐரிஸ் தான், பியூப்பிள் தான் அவங்க அப்பச்சர்னு மீன் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கும்போது இருக்க பிரைட்னஸை தான் அவங்க ஐஎஸ்ஓன்னு மீன் பண்ணுறாங்க. நம்ம கண்ணை சிமிட்டுறதுக்கான
ஒரு வேல்யூ தான் அவங்க ஷட்டர் ஸ்பீடுன்னு மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் சிம்பிளானது. இது நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நமக்குள்ளே இருக்க விஷயத்த ஒரு டேர்மாக அவங்க இங்கிலீஷில் அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அந்த 3 இது. ப்ரோ மோடு இருக்கப்போ என்ன ஆகும்னா ஆட்டோ மோடில் அதுவாகவே க்ரியேட் பண்ணிக்கும். இந்த மோஷனை நீங்கள் இப்படி நகல்ற மாதிரி வேணுன்றதும் ஃப்ரீஸ் பண்ணணுன்றத அதுவாக க்ரியேட் பண்ணிக்கும். ப்ரோ மோடில் அது வந்து உங்களோட டெசிஷன். நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஃப்ரீஸ் பண்ணணுமா இல்லை நகல்ற மாதிரி வேணுமான்றதை அது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ப்ரோ மோட். நைட் மோட் கேட்டிங்களா? ப்ரோ மோடுக்கும் நைட் மோடுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்களா? டைம் லாப்ஸ்ன்றது வீடியோ. ஆமாம், வீடியோ. டைம் லாப்ஸ்ன்றது உங்களுக்கு வீடியோ. ப்ரோ மோடில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கும். டைம் லாப்ஸ்ன்றது ஃபாஸ்ட் மோஷனுக்கு உள்ளான. புரியல? ரெகுலராக மூவிஸில் உங்களுக்கு சன்ரைஸோ சன்செட்டோ சிட்டியோட ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க டைம் லாப்ஸில் காமிப்பாங்க. ஃபுல் படத்தையோ அவங்க டைம் லாப்ஸில் காமிக்க மாட்டாங்க. இப்போது ஒரு மோடம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். உங்கள் எல்லார் கையிலையும் மொபைல் எடுத்துக்கோங்க. ஓகே, இரு உட்காருங்க. எல்லாருமே உட்காருங்க. ஒரே ஒரு எல்லாருமே கீழே உட்காருங்க. ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ். அவங்களுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோட்டோஸோட வேல்யூஸ்க்கு என்றைக்குமே ஸ்டாண்டர்ட் ரேஷியோன்னு ஒன்று கிடையவே கிடையாது சார். சரிங்களா? ஸ்டாண்டர்டாக இந்த டைமில் இந்த ஷட்டர் ஸ்பீடில் வச்சு தான் எடுக்கணுன்றது எதுக்குமே வேல்யூ கிடையாது. சரிங்களா? நம்ம 2 மினிட்ஸ் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த மொமெண்ட்டை அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதும் நகல்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதும் நீங்கள் டிசைட் பண்ணுறது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் எடுக்கிறது தான். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்றைக்குமே கிடையாது. மொபைல்ஸ் மட்டும் எல்லாருமே கையில் எடுத்துக்கலாமா? இப்போது உங்களோட எல்லாரோட ஃபோன்லேயும் சினிமாட்டிக் மோடோ இல்லை போர்ட்ரைட் மோடோ யார்கிட்டையாவது இருக்கா? ஃபோட்டோஸில் போர்ட்ரைட் மோட் இருக்கும், வீடியோஸில் சினிமாட்டிக் மோட்னு ஒன்று இருக்கும். சரி ஓகே. பெரிய மொபைல்ஸில் தான் இருக்கும். பெரிய மொபைல்ஸில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலில் வந்து சினிமாட்டிக்னு ஒரு மோடு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா வீடியோவில் உங்களுக்கான மொபைலில் டெப்த்து க்ரியேட் பண்ணுற மாதிரி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோட்டோ மோடில் இப்போ சாருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மோடுக்கும் போர்ட்ரைட் மோடுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸை நான் காமிக்கிறேன். அதில் என்ன நான் சேஞ்ச் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? லென்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. பின்னாடி லென்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே வந்துடுங்க. ஓகே, இப்போது இந்த சைடு வந்துடுங்க. ஒன் சைடு வந்துடுங்க. ஓகே, இப்போது சாரோட ஃபோட்டோ வந்து நான் நார்மல் ஃபோட்டோ மோடில் நான் எடுக்கிறேன். சரிங்களா? ரைட். இதுவே போர்ட்ரைட் மோடில் எடுக்கிறேன்.
இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஓகே. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஓகே. பட் கொஞ்சம் இது கொஞ்சம் கிளியர், கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக அது இல்லை. சரி. உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோட்டோ மோடில் நீங்கள் நின்று எடுக்கும்போது உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே கிளியராக தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸில் அது செட் பண்ணிக்கிற அப்பச்சர் வேல்யூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வெயிலில் போனால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்கும். போர்ட்ரைட் மோடில் போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டார்க்கர் மோடில் இருந்தால் பிரைட்டர் வேல்யூ வரும்னு சொன்னேன்னா 1.4, 1.2, 0.9 இந்த மாதிரி வரும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூஸை இதில் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2.8, 1.5, 1.2 இல்லை F2 அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். எஃப் நம்பர் போட்டு இருக்கும். சரிங்களா? எஃப் நம்பர் போட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த பிக்சரை டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூஸாக நம்ம மொபைல்ஸில் எல்லாருக்குமே இருக்கும். போர்ட்ரைட் மோடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட எஃப் மோட், அதாவது அப்பர்ச்சரை வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணி F2.8லேருந்து நீங்கள் F22 வரையும் மாற்றிக்கலாம் எல்லாருக்குமே. போர்ட்ரைட் மோடுன்றது வந்து ஃபோட்டோக்காக மட்டும்தான். இது ஆக்சுவலாக ஃபோட்டோ வந்து போர்ட்ரைட் மோட். சரிங்களா? சினிமாட்டிக்ன்றது வீடியோ மோட். இந்த இருக்கு பாரு, ப்ரோ மோட் இல்லையா? இந்த இருக்கு பாரு. இல்லை, நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களோட மொபைலில் வர கேமராஸை நீங்கள் பே பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம்.